திரு அக்னீஸ்வரன், நீங்கள் சொன்னீங்க அவர் வந்து இப்படியே இந்த மாற்றம் இருக்காது தொடராது அப்படின்னு சொல்லி மாற்றத்துக்கு உட்படுமா அப்படிங்கிற கேள்வி வச்சிங்க. அது ஏன் ஒரு இக்கு வச்சு ஏன் பேசுகிறீங்க? அது வந்து இதுதான் மக்கள் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வந்து ஆதரிக்கிற போது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி தான் காங்கிரஸ் ஆட்சியை விட்டு போகிற போது அண்ணாவின் பெரிய அதிர்வலை. அது மாதிரி இப்போது வந்து ஒரு தாவேகாவினுடைய விஜய்க்கு ஒரு பெரிய அதிர்வலை. அதை நாம் வந்து ஒப்புக்கொள்வோம். ஆனால் அந்த அதிர்வலையினால் தமிழ்நாடு மாறும் என்பதில் எந்த மாற்றமும் நான் நம்பலை. மாறிடும், மக்கள் நம்புகிறார்கள், தாவேகாவினுடைய தொண்டர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அவர் அந்த தலைவர் இப்படி தமிழ்நாட்டுக்காக உழைப்பாரா, மாறுவாரா, மாற்றம் செய்வாரா என்று கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறியாத்தான் நான் பார்க்குறேன். இல்லை அக்னீஸ்வரன், நீங்கள் இப்போ அவங்க தாவேக தரப்பில் என்ன சொல்கிறாங்க, முதல்ல வந்து வேட்பாளர்லாம் இத்தனை பேர் இருக்காங்களா நிப்பாட்டுறதுக்கு, முதல்ல நீங்கள் வந்து பூத் லெவலில் இருக்கா, யாரெல்லாம் வேட்பாளர், அப்புறம் வந்து வேட்பாளருக்கு அப்புறம் யார் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறா, யார், இப்படி பல கேள்விகளை கேட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி 100 தொகுதிகளுக்கு மேலே அவங்க முன்னிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாற்றத்தையே கொடுக்க மாட்டார், வேட்பாளரே நிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்லை, இது போன்ற விமர்சனம் வச்சு இன்றைக்கி இப்படி இருக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா மக்கள் அப்படி தானே வாக்கு கொடுத்துருக்குறாங்க, அவங்க அப்படித்தானே வெற்றியை நோக்கி தானே செல்றாங்க. மக்கள் அப்படித்தான். அப்போ அது மாற்றத்தை அது உருவாக்குவாங்க தானே புரிஞ்சுக்க முடியுது. மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதை நான் குறைச்சி மதிப்பிடலை. எதன் அடிப்படையில் வாக்களித்தார்கள்? மாற்றம் வேண்டும் என்று. அவ்வளவுதானே. அந்த மாற்றம் நடக்குமான்னு கேட்டா நடக்காதுன்னு தான் சொல்றேன். அதுதான் நான் சொன்னேன். அதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும். எவ்வளவு கால அவகாசம்? அது 1 வருஷம் அல்லது 6 மாசம். அதுக்குள்ள வந்து எவ்வளவு அதிருப்தியை அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் என்பதையும் மக்கள் புரிந்து கொள்வார்கள். அது உறுதியா நடக்கதா இல்லையான்றத நீங்க இதே கேள்வியை 6 மாசம் கழிச்சு என்கிட்ட கேட்பீங்க. நீங்க சொல்றீங்களே பெரும்பான்மை வராதுன்னு சொல்லி முன்னாடியே சொன்னீங்கன்னு சொல்லி, இன்னைக்கு அது நடக்குதா? சரி. இப்போ ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, விஜய் வரவே மாட்டார்னு சொன்னீங்க. ஆமா, வரவே மாட்டார்னு சொன்னோம். 107 தொகுதி முன்னிலை பெற்றிருக்காங்கல்ல. ஆமா, ஆனால் அவர் ஆட்சி அமைக்கக்கூடியது வந்து இனியாரம் முடிவா இருக்கணும்ல. முழு வேகத்துல வந்து அதுக்கு இணையாகவே ஒரு கட்சியை முழுமையா காலி பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த கட்சி வந்து எந்தெந்த கட்சியை காலி பண்ணியிருக்கிறாரு? நாம் தமிழர் கட்சியை காலி பண்ணியிருக்கிறாரு. விசிகா எத்தனை பேர் முன்னிலை? சற்று முன்னதாக ஒருவர் மட்டும் முன்னிலை பெற்றிருந்தார். அப்ப மீதி உள்ள எல்லாரும் 7 பேர் முன்னிலையில் இல்ல. கரெக்டா? அப்ப விசிகாவை காலி பண்ணியிருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி காலி பண்ண கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் அவருக்கு உயர்ந்திருக்கும். ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பு இது எல்லாம் அவருக்கு வந்து உதவியா இருந்திருக்கு. இன்னொன்னு பெரிய ஒரு அலை வரும்போது எல்லாமே மாற்றத்துக்கு உண்டாக்கி ஒரு தலைவனை ஒரு பெரிய ஒரு கடவுளாக பார்ப்பார்கள். நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு அலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அவர் வரவெல்லாம் மாட்டாருன்னு சொல்லி திரு அக்னீஸ்வரன் சொன்னார், என்கிட்டே சொன்னீங்களா? ஆமா. இப்போ அலையை நீங்களே ஒத்துக்கிறீங்க. இப்போ தேர்தல் ஆணையம் நடத்துறத இது ஒத்துக்கலன்னா அப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க சொல்லுங்க? ஏங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி பாருங்க அப்படின்னுவீங்க. ஆனால் அந்த மாற்றம் மக்கள் இப்படித்தான் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி பார்த்தா காங்கிரஸ் இதுவரைக்கும் ஆட்சியிலே இருந்திருக்கணும். இப்ப நமக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, மீண்டும் மக்கள் அதை பழைய மனநிலைக்கு வந்துட்டாங்க. 5 இயர்ஸ் ஒன்ஸ் ஒரு கட்சி இருந்து இன்னொரு கட்சி அரியணைக்கு உட்கார வைக்கணுங்கிற அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் அரசு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு சார். கூட்டணி கட்சிகள் வரணும், இவங்க 118 எடுக்கணும், தனிப்பெரும்பான்மை தேவையான இடங்கள் தேவையானதை எடுக்கணும், அதுக்கு தேவையான குளறுபடிகள் ஆயாராம் காயாராம் அந்த வார்த்தை 67க்கு பிறகு நடக்காம இருந்துச்சு, நடக்கணும். அதெல்லாம் நடந்துட்டு அங்க இருக்கக்கூடியவர்கள் இங்க அதிமுக கூட்டணியில் இருந்து எத்தனை பேர் வெற்றி பெறுகிறார்கள், திமுக கூட்டணியில் இருந்து எத்தனை பேர் வெற்றி பெறுகிறார்கள்? ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான் திரு அக்னீஸ்வரன். ஒருவேளை அதிமுக அல்லது திமுக கூட்டணியில் இருந்து யாரேனும் இந்த தாவேக பக்கம் போறதுக்கு, கட்சி மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி வாய்ப்பே இல்லை. உறுதியா சொல்றீங்க? வாய்ப்பே இல்லை. எப்படி, என்ன காரணம்? ஏன்னா நம்ம பல மாநிலங்களில் இது போன்று இருக்கக்கூடிய சூழல்களில் மற்ற கட்சியிலிருந்து ஆட்சி அமைப்பதற்கு தயாராக உள்ள கட்சிக்கு ஆளுகள் மாறி வரதை பார்க்குறோம். தமிழ்நாட்டில் அப்படி நடக்காது. நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனாலும் காங்கிரஸ் மட்டும் அந்த வேலையை செய்வாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன் நீங்க எப்படி சொல்றீங்க? ஏன்னா நடக்காது, நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறீங்களே. அதான் காங்கிரஸ் மட்டும் சொன்னல. தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நாங்க தாவேகா பக்கம் போவோம்னு சொன்னாங்கல்ல.
அது அப்பயே போயிருந்திருக்கலாம். இப்போ சமீபத்தில் ஒரு வாரம் கூட இல்லை, இந்த ஓட் கவுண்டிங்க்கு ஒரு 3 நாட்கள் முன்னதாக கிரீஷ் ஜோடங்கர் சொன்னார், நாங்கள் ஒன்று ஆட்சி அதிகாரத்தில் இருப்போம் இல்லைன்னா எதிர்கட்சி இருப்போம் அப்படின்னாரு. அதைத்தான் சொல்கிறேன், ஆட்சி அதிகாரத்தில் போய் இருப்பாங்க இப்போ தாவேகோவோட சேர்ந்து. எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு. அது ஒரு ஆள் ஜெயிச்சா கூட, இப்போ விஸ்வநாத் ஜெயிச்சிட்டாரு. ஆமாம், அப்போ அமைச்சராக்குவோம். 67க்கு பிறகு அமைச்சராக காங்கிரஸ் இருந்து வர்றதை அவங்க எதிர்பார்க்கத்தானே செய்வாங்க. இப்போ திரு விஜய் அவர்கள் அதை மனப்பூர்வமாக ஆதரித்து அவங்கள அமைச்சராக்குவார். ஓஹோ, இதை தப்பா நான் முதல்ல சொன்னேன், அப்பயே வந்திருக்கலாம்ப்பான்னு சொல்லுவார். சரி, இது இப்போ நீங்கள் ஒரு ஃபேக்டர் ஒத்துக்கிறீங்களா? 67 77க்கு அப்புறம் ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ இது ஏற்றுக்க முடியுது? அதில் மாற்றம் வந்திருக்குன்றதை நான் ஏற்றுக்கிறல. அது இல்லை, ஏற்றுக்கிறல. அரசாங்கம் அமைக்கட்டும் வாழ்த்து சொல்கிறீங்க. வாழ்த்து நீங்க சொல்றீங்க, நான் சொல்லல. மக்கள் சொல்லிருக்காங்க. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமா, அப்புறம் வேற எதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? இருங்க, வரட்டுங்க. தனிப்பெரும்பான்மை மெஜாரிட்டி வந்துருச்சா? அதுக்கு தான் நான் அந்த கேள்வி கேட்டேன். யாராவது அவருடன் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு? நீங்க காங்கிரஸ் மட்டும் சொல்றீங்களே. காங்கிரஸ் எத்தனை வெற்றி பெறுகிறதோ அவர்கள் இவங்க இந்த கட்சியை மந்திரி சபையில் எத்தனை பேர் போறாங்களோ அத்தனை பேருக்கு மந்திரி சபை தருவீங்கன்னா போவாங்க. ஓகே, அந்த பாயிண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வருவாங்க, வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. இது இயற்கை, அதுதானே. இப்ப இங்க இப்படி யோசிங்க, 234 இவங்க 118 எடுக்கணும். எடுத்துட்டாங்கன்னா ஆட்சி அமைப்பாங்க. சரியா? இது வரைக்கும் பேசுனதெல்லாம் அழிச்சிருங்க. புதுசா ஒரு இதை அமைக்கிறோம், ஒரு அரசியலமைப்பு சட்டத்துப்படி புதுசா ஆட்சி அமைக்கிறாங்க. இப்ப இதுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்றத அவர் தான் முடிவு செய்வார். யாரு? விஜய் தான் முடிவு செய்வார். சரி, அப்ப அந்த முடிவு செய்யும் போது என்ன முடிவை எடுப்பாரு? அவருக்கு இந்த ஆட்சி 5 வருஷம் நடக்கணும்னு நினைப்பாரா, இல்ல இடையிலே ஒரு வருஷத்திலேயே கலந்துக்கிட்டு போகணும்னு நினைப்பாரா? அப்படி யார் வரப்போகிறார்கள்? அந்த கேள்வி இருக்குல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் வந்து போவாங்க அப்படின்னு. நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, 2029 தேர்தலையும் வந்து அவங்க முன்னாடியே அனுமானிச்சு தாவேக்கோட போயிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு வந்து ராகுல் காந்தி 2 பேரும் பேசினாங்கல்ல, ராகுல் காந்தி வரலங்கிறத நீங்க உதாரணமா சொல்றீங்க. அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அப்படின்னா அது வந்து முன்னாடி செஞ்சு போயிருக்கான வாய்ப்புகள் தானே கூட இருந்திருக்கும். இப்போ வந்து வரலங்கிறது இருக்குல்ல. அதுக்கு வந்து முன் உதாரணம் எதுவும் இல்லைல்ல. 2024 தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 15% எடுத்திருக்கிறாரு அப்படின்னா அதில் அவங்க நம்பி போயிருக்கலாம். இப்போ அந்த நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ அந்த நம்பிக்கை முதல் தேர்தலில் இவங்க இவ்வளவு வெற்றி பெற்றிருக்கிறார்கள்னு எல்லோரும் நம்புவாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை தாக்கு பிடிக்குமா என்பதும் அதுதான் ஒரு கடந்த வருங்கால வரலாறு உங்களுக்கு சொல்லும். இல்லை, இந்த சந்தேகம் வர்றதுக்கு என்ன காரணம்? இப்போ ஏன்னா வந்து தக்க வைப்பாரா, ஒரு 6 மாதம் ஆகும், ஒரு லேட் ஆகும் அப்படின்னு ஏன் இந்த டவுட் உங்களுக்கு எதனால் வருது? சார், பெரும்பான்மை நிரூபிக்கணும்ல சார். இல்லை, அது ஓகே, நான் அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிறேன். பெரும்பான்மை நிரூபிக்கணும், யாராவது ஒருத்தர் வந்து கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருடைய செயல்பாடுகளே உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொல்றீங்களே, அதுதான் என்ன காரணம்? அதை தான் சொல்கிறேன். தொகுதிக்கே போகாமல் 234 தொகுதிக்கும் போகாமலே இவ்வளவு வாக்குகள் வாங்குறாரு. இது எங்கே போய் நிறுத்த போகிறது இந்த நாட்டை என்ப என் கேள்வி. அச்சம் படுறீங்க, ஒரு அச்சமா இருக்குங்கிறீங்க. குழப்பம், அச்சம், மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. திமுகவில் இருந்த அதிருப்தி அண்ணா திமுகவை பலவீனப்படுத்தல. மீண்டும் சொல்றேன், இவ்வளவு பெரிய அலையிலையும் அது தாக்கு பிடிச்சிருச்சு. 75 போன முறை, இந்த முறை 64 தான் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு. இப்போ பாருங்க, ரெண்டுமே சரிசமமா இருக்கு. 64 இருக்கு. திமுக அதிமுக 159 திமுக பெரிய டென்ட் அவங்களுக்கு. இப்போ 64 அப்புறம் யாருக்கு போயிருக்கு? அதிகமா அவங்களுக்கு திமுக. அப்புறம் திமுக தான் நாங்கள் சிறுபான்மையின் பாதுகாவலன், நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாவலன் சொல்லிக்கிட்டது நீங்கள் தானே, ஆளுங்கட்சி தானே, திமுக தானே. அந்த ஓட்டை பூரா அவர் எடுத்திருக்கிறார்ல. அந்த மக்களுக்கான வாழ்க்கையை என்ன கொடுப்பார், என்ன பாதுகாப்பை தருவார் என்பது கேள்வி இருக்குல்ல. உங்களை நம்பி தான் வந்திருக்குது தமிழ்நாடு, அவரை வாக்களிச்சிருக்குது. ஆனால் அந்த இப்பையும் சொல்றேன், நான் நாளைக்கு நீங்க அடுத்த வாரம் கூப்பிட்டா மாத்தி பேசிட மாட்டேன். அந்த நம்பிக்கைக்கு அவர் நம்பிக்கைக்குரியவரா இருப்பாரா கேட்டால் 100% இருக்க மாட்டார். இப்பையும் சொல்றேன், நாளைக்கு இதுதான் சொல்லுவேன். அது போக போக மக்கள் வந்து அதை புரிந்து கொள்வார்கள். ஒருவேளை அவருக்கு அந்த அரசியல் அனுபவம் இல்லைன்னா அந்த அரசியல் அந்த அனுபவம்லாம் தேவையில்லை. அனுபவம் இருந்திருந்தா இத்தனை வெற்றி பெறுவாரா? ஏன் அனுபவம் தேவை? படிச்சா தான் முதலமைச்சர் ஆகுமா? படிக்காமலே காமராஜர் ஆனார்ல, அது அனுபவம் தேவையா? மக்களை நேசிக்கக்கூடிய, மக்களுக்கான திட்டத்தை செய்யக்கூடிய, மக்களுக்காக திட்டத்தை அல்லது தன்னுடைய சொந்த இதில் செஞ்ச தலைவர்களை எத்தனையோ தலைவர்கள் பட்டியலிடுறோம்.
ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு இவர்கள் செய்வார்களா? ம், ம், ம். அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ணா ஹசாரே மூலம் ஆட்சிக்கு வந்தார், ம், தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றார். இப்ப ஏன்? ம், அவ்வளவுதான் மாற்றம். ம். ஆனா அவங்களாவது வந்து இப்ப திமுக அதிமுகவும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ம், இந்த இப்ப விஜய் அடிப்படையில் இதன் அடிப்படையில். ஏன்னா நமக்கு இந்த அலை நமக்கு ஒரு பாடத்தை சொல்லும். ம், 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 ம்.